ஒரு ஆம்பளை பிள்ளைய வளர்க்குற விதமும் தனியா இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்குற விதமும் தனியா இருக்கு. பையனுக்கு இந்த சொசைட்டி வந்து சேஃப், கேர்ள்ஸுக்கு வந்து இந்த சொசைட்டி சேஃப் இல்லை. வளர்க்கும் போதே நம்ம அந்த பாகுபாடு பண்றதுனால கேர்ள் சைல்டுக்கு நிறைய பேருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து கம்மியாயிடுது. ஒரு பொம்பளை பிள்ளைனா இந்த டைம்குள்ள வீட்டுக்கு வந்தணும், பசங்க கிட்ட பேச்சு வச்சுக்க கூடாது. இந்த இடத்துல என்ன மாறினா கரெக்டா இருக்கும்? ஆஸ் அ பேரண்ட் அவங்க எப்படி சைல்டுக்கு அந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்? நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, பெட்ஷீட்குள்ள பூந்துட்டு வந்து டே அண்ட் நைட்டா வந்துட்டு 12 மணிக்கு 1 மணிக்குன்னா அந்த பக்கத்துல அப்பாவும் அதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க, அம்மாவும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தான் குழந்தை பார்த்துருப்போம். ஓகே, அதுதான் நம்ம ஃபேமிலியில் அலௌடு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துப்பாங்க. ஓகே, 10 மணிக்கு மேல இல்லை 9 மணிக்கு மேல வீட்டில் யாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ சைல்டு அவங்களுக்கே எப்போ புரிதல் வரும்? ஓகே, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும் போது இல்லை, அதாவது ஒரு பக்கம் அப்பா சாப்பாடு ஊட்டி விடுறது, இன்னொரு பக்கம் அம்மா வந்து ஷூ டை இது பண்றது, லஞ்ச் பேக் எடுக்கிறாங்களா என்னெல்லாம் அதெல்லாம் வந்து பார்க்கறதே கிடையாது. ஒரு 9 வயசு 10 வயசு வரும்போது அவன் ஸ்டில் அப்படியே இருக்கிறான் அப்படின்ற போது அப்ப பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க. இந்த இடத்துல ஒரு நாள் அம்மா வீடு போயிருக்கிறான்னா ஒரு நாள் நீ வீடு போயிருக்க, ஒரு நாள் உன் தங்கச்சி வீடு போயிருப்பா. ஸ்ப்ளிட் த ஜாப் அண்ட் கிவ். சின்ன வயசுலேருந்தே இது கொடுக்க தான். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஓப்பன் மீடியம் சேனலுக்கு பேரண்டிங் அண்ட் சைல்ட் கேர் பற்றி பேசுறதுக்கு ஆஷா பாக்கியராஜ் வந்திருக்காங்க. வெல்கம் மேம். ஹலோ சார். ஹலோ மேம். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, லைக் ஆஸ் அ சைல்டு அவங்களுக்கே எப்போ புரிதல் வரும் நம்மளும் இந்த வேலைலாம் செய்யணும் வீட்டில்? அது எப்போ உங்களுக்கு நடக்கும்? ஆஸ் அ பியூபர்ட்டி தாண்டியும் சரி, அதுக்கப்புறமா அந்த சைல்டு எப்போ அதை உணர்வாங்க? ஓகே, இதில் எனக்கு ஒரு மாற்று இது இருக்கு. ஏன்னா இதுவுமே பேரண்டிங்கில் தான் சார் வரும் கண்டிப்பாக. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தானாலாம் வந்து வராது. அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அஃப்கோர்ஸ் எப்போ வரும்ன்றது பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளோட குடும்ப சூழ்நிலை, ஓகே, அந்த பவுண்ட்ரிஸு, அந்த ரொட்டீன் செட் பண்ணுறது, இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் கோயிங், ஓகே, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும் போது இல்லை என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸாக, இது அப்பையிலேருந்தே நடக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ ரொம்ப நிறைய நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பக்கம் அப்பா சாப்பாடு ஊட்டி விடுறது, இன்னொரு பக்கம் அம்மா வந்து ஷூ டை இது பண்ணுறது, அந்த குழந்தை வந்து பஸ்ஸு ஏறுற வரைக்கும் அவன் வந்துட்டு அந்த லஞ்ச் பேக் எடுக்கிறாங்களா என்னெல்லாம் அதெல்லாம் வந்து பார்க்குறதே கிடையாது. ஸோ என்ன ஆகுது, இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸோட டியூட்டி அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுது. ஸோ எவ்ரிடே ஒரு ஹோம்ஒர்க் இருந்தால் கூட பேரண்ட்ஸ் ஹேஸ் டு ஆஸ்க் தெம், உன் புக் எடுத்துகிட்டு வா, நோட் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி. அண்ட் ஸ்டில் தேர் ஆர் so many families wherein இந்த மாத கடைசி வந்ததுன்னா அந்த பைசாக்கு கஷ்டமாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியுமே நடக்குது. அப்போ தான் அது எனக்கு வந்துட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்கும்போது பேரண்ட்ஸும் வந்துட்டு அதை குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு காமிச்சக்கூடாது, நம்மளோட கஷ்டம் நம்மக்கிட்ட தான் இருக்கணும், குழந்தைங்களுக்கு அது தெரியக்கூடாதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே ஒரு 6-7 இயர்ஸில் நடக்குது. ஒரு 9 வயசு 10 வயசு வரும்போது அவன் ஸ்டில் அப்படியே இருக்கிறான் அப்படின்ற போது அப்போ பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க. ஓகே, சாப்பிட்ட தட்டை எடுத்து கொண்டு போய் போட மாட்டேங்கிறான், உட்காந்த இடத்துலேயே வந்துட்டு என்னை வந்து எல்லாம் கேட்டுட்ருக்கான், இவனுக்கு வந்து நம்ம எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் இவனுக்கு அந்த மணியோட அருமை தெரிய மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குதுன்னு எப்படி தெரியும்? நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து அது வந்து சொன்னதே கிடையாது. ஓகே, நான் இப்போ வந்து எனக்கு ஒரு ஐ ஹாவ் அ செப்பரேட் ப்ரோக்ராம் 2 to 7 இயர்ஸ் இருக்கிற பேரண்ட்டுக்கு முதல்ல இது மாதிரி எப்படி குழந்தைங்களுக்கு பேசிக்காக நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும், அதாவது ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூலை சேர்க்கணுன்றத ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே டிசைட் பண்ணுற பேரண்ட்ஸ். பட் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட பேசிக் ரொட்டீன் என்ன, அந்த 3 வயசில் அவங்களோட மைல் ஸ்டோனுக்கு வந்து என்னென்ன முக்கியம்ன்றதை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ மிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்க வேலைக்கு போன அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் வராது. எப்படியா இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்துப்பாங்க, என்ன இருந்தாலும் தட் இஸ் தேர் டியூட்டி. அம்மாவோட வேலை தான் சமைக்கிறது, அப்பாவோட வேலை வந்து கடைக்கு போயிட்டு வர்றது, எல்லாம் வாங்கிட்டு வர்றது, நம்ம இப்படியே உட்காந்துருக்கலாம். ஸோ இதுவுமே பேரண்டிங் மிஸ்டேக் தானே? சொல்லுங்க, நம்மளுக்கு வந்து முடியாதுப்பா, என்கிட்ட காசு கிடையாது, என்னால் இப்போ செய்ய முடியாது, அண்ட் திஸ் இஸ் நாட் மேண்டட்ரி, உனக்கு இப்போதைக்கு இது தேவை கிடையாதுன்றதை நீங்கள் நம்ம குழந்தைகிட்ட சொல்லணும். ஷூ அவங்க தான் மாட்டணும். ஓகே, சாப்பிட்றது அவங்க தான் வந்து சாப்பிட்டு ஆகணும். ஸ்கூலுக்கு எவ்வளோ ஒரு 7 o'clock ஸ்கூலாக இருந்தாலும் அந்த ஹேபிட்டை நம்ம கொண்டு வரணும். நைட்டே நீ ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் நீ பார்த்து வை, நைட்டே உன் பேக்கை ரெடி பண்ண, லஞ்ச் பேக் வந்து எடுத்துகிட்டு வரியா ஸ்கூல்லேருந்து, கொண்டு போய் அதை சிங்கில் போடு, கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா இருந்தால் அதை வாஷ் பண்ணவும் வைங்க. சாப்பிட்ட தட்டை அங்கேயே உட்காந்து கையை கழுவுற வேலைலாம் கிடையாது, கொண்டு போய் சிங்கில் போடு, இட் இஸ் யோர் டியூட்டி. ஸ்நாக்ஸை சாப்பிட்றியா எடுத்துகிட்டு போய் போடு. இந்த இடத்துல ஒரு நாள் அம்மா வீடு போயிருக்கிறான்னா ஒரு நாள் நீ வீடு போயிருக்க, ஒரு நாள் உன் தங்கச்சி வீடு போயிருப்பா. ஸ்ப்ளிட் த ஜாப் அண்ட் கிவ். சின்ன வயசுலேருந்தே இது கொடுக்க தான் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரும். ஓகே, அதுவும் மெனி ஆஃப் தெம் வில் திங்க், ஓகே நான் வந்து பேசுகிறேன்றதுனால நான் வந்து எனக்கு ஐ won't have challenges அப்படின்னா, எஸ், நான் என்ன பேசினாலும் ஐம் அ மாம், எனக்கும் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஒரு நாள் கடைக்கு நான் கூப்பிட்டு போகிறேன், வந்து அது ஏதோ ஒரு லஞ்ச் பாக்ஸ் என் பையன் வந்து பார்க்குறான், 2000 rupees அது.
ஓகே. நான் சொன்னேன் அம்மா காசு எடுத்துகிட்டு வரலப்பா அப்படின்னு. அதான் ஜிபேயில் பைசா வச்சுருப்பியே, அனுப்பிச்சி விடு. ஸோ குழந்தைங்களுக்கு எங்கே இப்படி தெரியுது? ஜிபேனா நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் அதில் பைசா இருக்கும். ஸோ தட் இஸ் த டைம் டு எஜுகேட். ஜிபேயாக இருந்தாலும் அதில் காசு இருக்கணும். அதுக்கு வந்துட்டு அப்பாவும் நானும் ஏர்ன் பண்ணணும். நம்ம இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தா நிறைய வீட்டில் வந்து அதுவும் ஐடி ஜாபில் இருக்கிற அப்பாக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. டெல் தேம், ஓகே பாரு அப்பா நைட்டெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, அப்பா இப்படியெல்லாம் வேலை செஞ்சதுனால தான் நம்ம வந்து இங்கே நல்லா சஃபஸ்டிகேட்டடாக உட்காந்துருக்கோம்ன்றது குழந்தைங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் தானே சார் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரும். பேரண்ட்ஸ் அது குழந்தைங்களுக்கு கரெக்டான எஜுகேட் பண்ணாலே போதும், அவங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் வரும் பேஸ்ட் ஆன் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறதை பற்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போது இதில் நீங்கள் சொன்னதில் எனக்கு அப்படியே ஒரு அனதர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரேன். என்னென்னா லைக் இப்போது இந்த இடத்துல பேரண்ட்ஸ் தானே லைக் வெளியே போகாதன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ பசங்களுக்கு வைக்கிறாங்க. ஒரு ஆம்பளை பையனா பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது, லைக் ஒரு பொம்பளை பிள்ளைனா இந்த டைம்குள்ளே வீட்டுக்கு வந்தணும், பசங்க கிட்ட பேச்சு வச்சுக்கூடாது. இதை எப்போ வந்து பேரண்ட்ஸ் இப்போ இருக்கிற இன்னும் இந்த ஜென்ரேஷன்லையும் அதே மாதிரி இருக்கிறாங்க. ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூலுன்னு ஒன்று இருந்தால் போதும், பட் கோ எஜுகேஷனாக அங்கே பசங்க இல்லை, லைக் தனி கிளாஸ் வச்சு இந்த இடத்துல என்ன மாறினா கரெக்டாக இருக்கும்? ஆஸ் அ பேரண்ட் அவங்க எப்படி சைல்டுக்கு அந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்? எஸ், நான் வந்து நிறைய இடத்துல பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லி பேசுகிறேன் சார். அந்த பவுண்ட்ரிஸ்ன்றது தப்பாக நிறைய பேரண்ட்ஸும் எடுத்துக்கிறாங்க. அதாவது நீ இதை பண்ணாத, இதை செய்யாத, அங்கே போகாத, அங்கே பேசாத. தட் இஸ் நாட் பவுண்ட்ரிஸ். ஓகே. எப்படி வந்து இப்போ பியூபர்ட்டி டைமில் பியூபர்ட்டி பற்றி நம்ம பேசுகிறோமோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆப்போசிட் செக்ஸை பற்றி நம்ம பேசணும். அந்த செக்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து அந்த அட்ராக்ஷன் வருது அப்படின்றத பற்றிலாம் நம்ம எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்ணிட்டதோட we have to live them. ஓகே. அதாவது இந்த வயசில் நீ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பவுண்ட்ரிஸோடு நீ பேசணும். ஓகே. அண்ட் ஈவன் தோ இஃப் யூ போத் ஆர் க்ளோஸ், அந்த பொண்ணோட பெர்மிஷன் இல்லாமல் எங்கேயுமே ஒரு கையை கூட நீ டச் பண்ணக்கூடாதுன்றது தான் வந்துட்டு ஒரு பையனுக்கு நம்ம சொல்லிக்கிறோம். அதே தான் வந்து ஒரு பொண்ணுக்கும் சொல்லித்தரோம். பட் பவுண்ட்ரிஸ்னா நீ சுத்தமாக பையன்கிட்டே பேசக்கூடாது, நீ சுத்தமாக பொண்ணுக்கிட்டே பேச முடியாதுன்னா அது எப்படி வந்து we cannot stop that. அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை வெளியில் போகிறான் அப்படின்னா நம்ம வெளியில் அனுப்பிச்சாதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ், ஒரு ரொட்டீன் இருக்கும்ல, அதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே 9 மணிக்கு நீ வீட்டுக்கு வந்துரு. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ். ஓகே, இப்போ இதுவே வந்து ஒரு க்ரோன் அப்பாக இருக்கிறானா கூட டெல் தெம் யூ ஹாவ் டு அப்டேட் அஸ். ஓகே, நீ இது மாதிரி வந்துட்டு எந்த இடத்த அது அவங்க எந்த இடத்துல போகிறாங்க, யார் கூட போகிறாங்க, இது எல்லாமே மேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும், பண்ணிக்கணும். அந்த இடத்துல பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள். அதுக்காக அனுப்பாமலே இருக்க முடியாது. கரெக்டாக நான் வந்துட்டு நைட்டெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட் கூட பேசுகிறாங்கன்னா ஸ்டாப் தெம். ஓகே, உனக்குன்னு நீ அவங்கள மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, நம்மளும் ஸ்டாப் பண்ணணும். 10 மணிக்கு மேலே இல்லை 9 மணிக்கு மேலே வீட்டில் யாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏதோ ஒரு ரிலேட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் இல்லைன்னா எல்லாருமே ஃபோனை தூக்கி வைங்க அந்த 10 மணிக்கு. ஆப்வியஸாக அந்த பையனுக்கும் அந்த பழக்கம் வரும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, பெட்ஷீட்குள்ளே பூந்துட்டு வந்து டே அண்ட் நைட்டாக வந்துட்டு 12 மணிக்கு 1 மணிக்குன்னா அந்த பக்கத்தில் அப்பாவும் அதை தான் பண்ணிகிட்ருப்பாங்க, அம்மாவும் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை தான் குழந்தை பார்த்துருப்போம். ஓகே, அதுதான் நம்ம ஃபேமிலியில் அலௌடு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துப்பாங்க. ஓகே, ப்ராப்பர் பவுண்ட்ரிஸ். ஓகே, பவுண்ட்ரிஸ்னால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. தே ஆர் நாட் ரோபோட்ஸ். ஓகே, நான் சொன்னால் உட்காரணும், நான் சொன்னால் நிற்கணும், நான் சொல்கிற பையன்கிட்ட தான் நீ பேசணும், நான் சொல்கிற பொண்ணுக்கிட்ட தான் நீ பேசணும், இங்கே தான் போகணும். தட் cannot happen and that is not a good parenting too. தேங்க்யூ டாக்டர். ஆஷா, இப்போது எல்லார் வீட்லேயுமே செகண்ட் சைல்டு இல்லைனா லைக் லாஸ்ட் சைல்டு இவங்களுக்கு மட்டுமே ரொம்ப பேம்பரிங், செல்லம் அதிகமாக கொடுக்கறது லைக் பேரண்ட்ஸுக்கு வழக்கமாக போயிடுச்சுன்ற ஒரு கேள்வி வருது. இது யார்கிட்டேருந்து இந்த கேள்வி வருதுன்னா அந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் சைல்டாக இருக்கிறவங்களுக்கு. இது ஏன் லைக் எக்ஸாக்டாக என்ன ரீசன் வந்து ஏன் பேரண்ட்ஸ் வந்து இந்த செகண்ட் சைல்டோ இல்லை லாஸ்ட் பார்ன் சைல்டுக்கு இவ்வளோ பேம்பரிங் இவ்வளோ செல்லத்தையும் கொடுக்குறது என்ன காரணம்? ஓகே, பேரண்ட்ஸோட சைக்காலஜி கொஞ்சம் இந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சைல்டு வந்து பிறக்கிறாங்க. ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் கேரு, லவ், அஃபெக்ஷன் எல்லாமே அது வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அவங்களுக்குள்ள நிறைய பயமும் இருக்கும். ஓகே, நம்ம பேரண்டிங் கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம குழந்தை எப்படி வளர்க்கலாமா. ஏன்னா இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியா வந்து சில்ட்ரனை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, பேரண்ட்ஸையும் நிறைய அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, எப்படி நாங்கள் பேரண்டிங் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அங்கே பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நெய்பர்ஸ் பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ அதனால் வந்துட்டுலாம் அவங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம பவுண்ட்ரிஸ் நிறையா கரெக்டாக செட் பண்ணுறோமா, நம்மளுக்கு இவனை கரெக்டாக சொல்லித்தரோமா, நம்ம இல்லை செல்லம் ஜாஸ்தி கொடுக்குறோமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா எல்லா வீட்லேயும் ஃபஸ்ட்டு சைல்டுக்கு தாங்க நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷனே இருக்கும். நீங்கள் செகண்ட் சைல்டை கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு தான் புதுசாக எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணது தான் எனக்கு இருக்குது, அவங்களுக்கு தான் நிறையா லவ் போயிருக்கு, எனக்கு தான் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மைனா. பட் அது என்ன ஆயிடுதுன்னா செகண்ட் சைல்டு பிறக்கும் போதில் இங்கே பேரண்ட்ஸும் மெச்சூர்ட் ஆகிடுறாங்க.
ஓகே, அதாவது அவங்க அங்கே ஃபர்ஸ்ட் சைல்ட் கிட்ட என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு ரியலைஸ் ஆகிடுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுறாங்க. ஆமாம். அப்போ அந்த சின்ன குழந்தைகிட்ட இல்லை அந்த அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் கம்மியாக வருது, பேசுகிற விதம் கம்மியாக இருக்கும், அந்த அந்த அவங்களுமே திருத்திருப்பாங்க. அண்ட் செகண்ட் சைல்டும் இல்லை, அந்த எல்டர் சைல்டை பார்த்து நிறையா அவங்க வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது பண்ணால் அண்ணன் திட்டு வாங்குறானா, இதை பண்ணால் அக்கா திட்டு வாங்குறானா, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த சைல்டும், ஏன்னா தே ஆர் க்ரோயிங் ரைட், அவங்களோடய ஒன்றா தான் வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்குறான். ஸோ அந்த குழந்தையோட சைக்காலஜியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்பா அம்மாவோட இது தெரிஞ்சு வளருது. இந்த இடத்துல நம்ம அந்த பண்ண மிஸ்டேக்ஸ் அதை எல்லாமே வந்துட்டு சரி பண்ணணுன்றதுனால அது வெளியில் பார்க்கறதுக்கு அது மாதிரி வந்து மோர் லவ் அண்ட் அஃபெக்ஷனாக வந்து தெரியுது. இது வந்து ஃபஸ்ட்டு இது. செகண்ட் இது நிஜமாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் திஸ் கம்பேரிசன் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்துட்டு வயசு கம்மி வயசு ஜாஸ்தி. ஓகே, பட் அந்த வயசு கம்மி ஜாஸ்தின்றது அந்த எல்டரோட தப்பு கிடையாதுல்ல, அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பிறக்கணுன்றது அந்த எல்டரோட தப்பு கிடையாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, தப்பே செஞ்சாலும் 2 பேருக்கும் அந்த ஈக்குவலாக வந்து அதை வந்து சொல்லுங்கள், ஈக்குவலாக அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஒருத்தவங்களுக்கு பனிஷ் பண்ணுறது, ஒருத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காதது, அது சின்ன குழந்தை, இது வந்து பெரிய பிள்ளை அப்படின்ற மாதிரியான பாகுபாடு இருக்கக்கூடாது. நான் முக்கால்வாசி என்ன சொல்வேன்னா, அண்ணன் தங்கச்சி இல்லை இது மாதிரிலாம் இருக்கும்போது சண்டை போடுறாங்களா, தள்ளி நின்று பாருங்கள், அவங்களே சண்டை போடுவாங்க, அவங்களே சமாதானம் ஆகிடுவாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் அதில் ஃபிசிக்கலாக வந்துட்டு அவங்க ஹர்ட் நடக்காமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஃபிசிக்கல் ஹர்ட் இருக்கிற போது மட்டும்தான் இன்வால்வ் ஆகணும். அண்ட் நிறைய வந்து அந்த எல்டர் சைல்டுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும் சார். நீ யூ டேக் கேர் ஆஃப் ஹர், யூ டேக் கேர் ஆஃப் ஹிம், நீ வந்து இது சொல்லிக் கொடு, அவனுக்கு இது எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுன்னு அது வரும்போது ஆப்வியஸாக அந்த இதுவும் வந்துடும். பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஓகே இப்போ இவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு தன்மை வந்துடும். ஸோ ஜஸ்ட் இது வந்துட்டு வெளியில் பார்க்குறதும் பேரண்ட்ஸோட சைக்காலஜியும் தான் வந்துட்டு இதுக்கு மெயினாக ரீசன். இதுவும் பேரண்ட்ஸ் சைக்காலஜி தான் மெயினாக இருக்கும். எஸ் டாக்டர், இப்போ இதே மாதிரி லைக் இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு அண்ட் லாஸ்ட் சைல்டு கம்பேரிசன், ஒரு ஆம்பளை பிள்ளையை வளர்க்குற விதமும் தனியாக இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்குற விதமும் தனியாக இருக்குது. இது மெயினாக லைக் சரி பொண்ணுனா இப்படி தான் இருக்கும், இல்லைன்னா பொண்ணு ஹார்மோன் இப்படின்னு சொல்லலாம், பையனா இப்படி தான் இருக்கும், பையனோட ஹார்மோன் இப்படின்னு சொல்லலாம். அது ஏன் பேரண்ட்ஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நான் இப்படி தான் இவனை வளர்க்கணும், இப்படி தான் இவங்களை வளர்க்கணும் அப்படின்ட்டு? எப்படி பேரண்ட்ஸ் சைக்காலஜி பார்த்தோமோ இது நம்ம சொசைட்டியோட சைக்காலஜி சார். ஓகே, தி ஹாவ் அ செப்பரேட் டெஃபினிஷன் ஃபார் கேர்ள் அண்ட் பாய். அதாவது பையனுக்கு இந்த சொசைட்டி வந்து சேஃப், கேர்ள்ஸுக்கு வந்து இந்த சொசைட்டி சேஃப் இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி தான். பட் வேறன் பையன்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கவுன்சிலிங் வராங்கன்றது கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். வளர்க்கும் போதே நம்ம அந்த பாகுபாடு பண்ணுறதுனால கேர்ள் சைல்டுக்கு நிறைய பேருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து கம்மியாயிடுது. ஓகே, இது பேரண்ட்ஸ் ஹேஸ் டு ஃபஸ்ட்டு, நான் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றது பேசுகிறதோட அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுன்றது கேர்ள் சைல்டோட பேரண்ட்ஸ் பார்க்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாயிடுது, அவங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடிய மாட்டேங்குது. தனக்குன்னு ஒரு விஷயங்கள் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்றது அவங்களோட ஒரிஜினாலிட்டியை மாற்றிக்கிறாங்க. ஓகே, அண்ட் நம்மளுக்கு நல்லா படித்தாலும் நம்ம என்ன பண்ணாலும் ஓகே, நம்மளை எப்படி இருந்தாலும் அது நம்ம ஒரு பவுண்ட்ரிஸ் போட்டு நம்மளை அதுக்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இருக்கும். அண்ட் இதனாலே வந்து இந்த சிப்ளிங்ஸ் ஃபைட், அது ஒரு அக்கா தம்பி இல்லை தம்பி தங்கச்சி அது மாதிரிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல சிப்ளிங் ஃபைட்ஸும் ஜாஸ்தி வருது. பேரண்ட்ஸ் ஹேஸ் டு சேஞ்ச். ஓகே, பொம்பளை பசங்க மட்டும்தான் வீட்டு வேலை செய்யணும், அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு பையன் இருக்குது அப்படின்னு அவங்க செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது, 2 பேருமே கண்டிப்பாக வந்து செய்யணும். ஓகே, மேபி நம்மளுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு கேர்ள்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ பையனையும் அந்த இடத்துல உட்கார வச்சு சொல்லுங்கள். அதனால தான் மிஸ் ஆகுது நிறைய வீட்டில். இது வந்து தனித்தனியாக எஜுகேட் பண்ணுற விதம் கிடையாது. ஓகே, 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சே வந்துட்டு நீ எப்படி நடந்துக்கணும், நீ எப்படி பேசணும், ஓகே உனக்கு பிடிச்சது நீ எப்படி பண்ணணும் என்ன அப்படின்றத வந்து தே ஹாவ் டு டாக். இந்த இடத்துல நிறைய பேரண்ட்ஸும் சொல்லியிருக்கிறாங்க சார், அப்பாக்களுக்கு அந்த ஒரு விஷயம் புரிஞ்சாலும் இல்லை, அம்மாக்கள் அந்த இடத்துல வந்து தே ஆர் செட்டிங் பவுண்ட்ரிஸ். ஏன்னா நான் இந்த சொசைட்டியில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு இந்த அப்யூஸ்லாம் நடந்திருக்கு, எனக்கு இந்த பேட் டச்லாம் நடந்திருக்கு, நம்ம என்ன வளர்த்தாலும் இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைங்களை இன்னும் நல்லா போல்டாக வந்து வளர்க்கணும். ஓகே, ஒரு பையனை விட ஒரு பொண்ணுக்கு அந்த போல்ட்னஸை நல்லா வளர்க்குறதுக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணுன்றது நம்ம சொசைட்டி கிட்ட தான் சார் இருக்குது, அது பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் இல்லை. த வே தே see a girl child that should change.
அது சேஞ்ச் ஆனால் தான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாகுபாடு பண்ணுறது டிஃபர் ஆகும். பட் இன் அதர் வே எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரஸ்ட் யுவர் சைல்டு. ஓகே, நீங்கள் எஜுகேட் பண்ணுறத ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுங்கள். அது கேர்ள் சைல்டுக்குன்னு கிடையாது, ஒரு கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே வந்துட்டு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசக்கூடாது, ஒரு பையன்கிட்ட எப்படி பேசக்கூடாது, என்ன மாதிரியான டச்சஸ் இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, அதை மீறி இருந்தாலும் நீ அதை வீட்டில் சொல்லலாமா, எதெல்லாம் வந்துட்டு சொல்லலாம், நான் வந்துட்டு உனக்கு என்ன ட்ரஸ்ட் நான் தருவேன்றதை எல்லாமே நீங்கள் வந்து பேசணும். போத் த சைட் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சைல்டாக இருந்தாலுமே தே ஷுட் ட்ரஸ்ட் ஈச் அதர்ன்றது தான் முக்கியமான விஷயமா இருக்கும். நான் கம்யூனிகேஷன் மஸ்டாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். சரி, ஓகே ஆஷா, இதில் இப்போ என்ன பண்ணலாம், லைக் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம்னா இந்த சிங்கிள் பேரண்டிங் ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சுக்கிட்ட வேர்ட்ஸ் இது. ஆஸ் ஒரு அப்பா மட்டும் ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ வளர்க்குறது, இல்லை அம்மா மட்டும் பையனையும் பொண்ணையும் வளர்க்குறது. இந்த இடத்துல லைக் ஆஸ் அ பேரண்ட் வாட் தே மிஸ் அவுட் அண்ட் சைல்டு வாட் தே மிஸ் அவுட், இதில் என்ன மிஸ் பண்ணுறாங்க அவங்க? ஓகே, சிங்கிள் பேரண்டிங்கில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா டூ மச் ஆஃப் பேம்பரிங் போகுது. ஏன்னா நான் ஒருத்தர் தான் பார்த்துக்கிறேன், அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணணுன்ற அந்த பேம்பரிங்கை வந்து கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு என்ன வந்து ஒரிஜினலாக நடந்ததுன்றதை மறைக்கிறாங்க, விச் ஷுட் நாட் ஹேப்பன். ஏன்னா அது வந்து அந்த ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது. லெட் இட் பி அ டிவோர்ஸியாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு அந்த இடத்துல அப்பாவோ அம்மாவோ இல்லாமல் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். பட் ஒரிஜினலாக என்ன நடந்ததுன்ட்டு அந்த ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக குழந்தைக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா அந்த குழந்தைக்குள்ளே எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு அப்பாவை பார்க்கும்போது அம்மா பார்க்குது, ஏன் நமக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை. அப்போ வந்து அவங்களுக்குள்ள அந்த வர கொஸ்டின்ஸ்க்கு அவங்களே ஒரு ஆன்சர் தேடி அந்த அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் கோபமாக மாறிடும். அது அப்பா அம்மாவோட ஸ்டாப் ஆகாது, நாளைக்கு இல்லை அவங்க வளர 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 அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஜெண்டர் மேலேயும் அந்த கோபம் வரும். எக்ஸாக்ட்லி, தட் இஸ் கரெக்டாக. ஸோ அதனால் வந்துட்டு வாட் ஒரிஜினலி ஹேப்பன்ன்றதை வந்து ஒரு எந்த பேரண்ட்டாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ண. அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃபுல்லாக என்ன நடந்தாலும் சொல்ல வேண்டாம். ஓகே, எனக்கும் அப்பாவுக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஓகே, அதனால் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு செட் ஆகலை, அதனால் நாங்கள் தனித்தனியாக வந்துட்டு இருக்கிறோம். உனக்கு உங்கள் அப்பா கிட்ட பேசணும், இல்லை உனக்கு உங்கள் அம்மா கிட்ட பேசணும், அண்ட் ஈவன் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா நீ தாராளமாக பேசுன்ற அளவுக்கு வந்து நம்ம சொல்லணும். அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு அப்பா அம்மா இல்லை அப்படின்னா தென் யூ ஹாவ் டு நீங்கள் இதை சொல்லும் போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இன்டர்செஷன் வர ஒரு சைல்டு அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா அம்மாவும் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்ற அந்த ஒரு பயம். ஸோ அவள் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறா, அவளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, சரியா இருக்கும் அந்த பயம். ஏன்னா அப்பா வந்து நல்லா இருந்தார், திடீர்னு சிக்கானார், திடீர்னு இல்லை. அப்போ அம்மாவாச்சும் நம்ம கூட இருப்பாங்களான்ட்டு. அப்போ அந்த அம்மா எப்படி வந்து நம்ம சரி பண்ண முடியுமா? ஐ எக்ஸ்பிளைன்டர், நீங்கள் அவள் வந்துட்டு புரிஞ்சுக்கிற குழந்தை தான், நீங்கள் ஃபுல் ஹெல்த்தாக செக்கப் பண்ணுங்கள், அந்த ஹெல்த் செக்கப்போட ரெக்கார்டை நீங்கள் காமிங்க அந்த பொண்ணுக்கிட்ட. சி அம்மா இஸ் ஹெல்த்தி, ஃபைன், ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன், உன் கூட தான் இருப்பேன். அதை மீறி என்ன நடந்தாலும் தட் இஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட். ஈவன் உனக்கு எனக்கு யாருக்கு வேணாலும் டெத்தை பற்றி நம்ம யூஸ்வலாக பேச மாட்டோம் சார். பட் அந்த ஏஜ் வரும்போதெல்லாம் அதுக்கான புக்ஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் நம்ம தனிப்பட்ட முறையில் எப்படி அதை வந்து ஒரு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. பட் தெர் ஆர் சோ மெனி புக்ஸ், ப்ளீஸ் ரீட் தட் புக். டெத்தை பற்றியும் நம்ம பேசணும், எப்படி வந்து ஃபெயிலியர்ஸை பற்றி பேசணுமோ அதே மாதிரி டெத்தை பற்றியும் தெரியணும். ஏன்னா அந்த சிங்கிள் பேரண்டிங்கில் பண்ணும்போது அந்த சைல்டுக்கு அந்த பயம் வந்து நிறையா இருக்காது. ஸோ அந்த அகெயின் எஜுகேஷன் கம்ஸ் ஹியர், நம்ம அதை ப்ராப்பராக எஜுகேட் பண்ணணுன்றது தான் என்னோட ஒரு இது. எஸ் ஆஷா, நீங்கள் சொன்னதில் இந்த டெத்துன்ற முக்கியமான விஷயம், லைக் ஐ வாண்ட் டு கன்வே சம்திங். நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததில் ஒன்லி சர்டனிட்டி வாட் வி ஹேவ்னு சொன்னால் நிச்சயம் அப்படின்னா அது டெத் மட்டும்தான். அது ஒவ்வொரு பேரண்ட்டும் சரி யாராக இருந்தாலும், ஈவன் எவ்ரிபடி இன் த வேர்ல்ட் ஷுட் அக்செப்ட் தட். வென் தே அக்செப்ட் த ஃபேக்ட் தே வில் டூ லைக் ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். ஏன்னா நாளைக்குன்றது நிச்சயம் கிடையாது. ஸோ இது பேஸ்டாக பார்த்தா லைக் த டெத்துன்றது பற்றி எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் எவ்ரி சைல்ட் ஷுட் கெட் டு நோ, ஷுட் கம்யூனிகேட் அபவுட் தட். இப்போது இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேர்ள் சைல்டோ இல்லை பாய் சைல்டோ சிங்கிள் பேரண்டிங் வந்தால் அவங்க அந்த ஜெண்டரையே லைக் ஈவன் வென் இட் கம்ஸ் ஃப்ரம் அ அப்யூசிவ் பேரண்டிங். இப்போ அப்பா வந்து ஆல்கஹாலிக்காக இருந்து, இல்லை அம்மா வந்து லைக் ஷீ இஸ் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நாட் கம்யூனிகேட்டிங், அக்ரெசிவ் அண்ட் அப்யூசிவாக ஒரு அப்பா கிட்டேயோ இருக்கிறது பார்த்து அந்த பையனோ பொண்ணோ they will start thinking every women are same, every men are same. ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அந்த மதரோ ஃபாதரோ என்ன சொல்லணும், ஒரு குழந்தைகிட்ட என்ன கற்று தரணும்? ஆஸ் யூ சேட் லைக் ஒரு கம்யூனிகேட் பண்ணணும், அது இன்னும் தெளிவாக எப்படி பண்ணணும்?
தெளிவாக பண்ணுறது வந்து சார் வார்த்தைகளால் சொல்லி மட்டும் நம்ம பண்ண முடியாது. அந்த குழந்தைக்கு எக்ஸ்போஷர் வரணும். ஓகே, தே ஹாவ் டு மீட் லாட் ஆஃப் பீப்புள். ஓகே, நம்ம கூட்டு போகணும் வெளியில். இது மாதிரி வந்து ட்ராமாவில் இருக்கும் போது அந்த பேரண்ட்டுக்கு முதல்ல வந்து அவங்க அதுலேருந்து வெளியில் வரணும், விச் வில் டேக் சம் டைம். பட் கண்டிப்பாக அதுலேருந்து வந்து தான் ஆகணும். அப்போ தான் அந்த லைஃப் ஹேஸ் டு கோ ரைட். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே உங்களோட பெயின் முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் சொல்லணும். அண்ட் நம்மளோட சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம நிறைய பீப்புளை பார்த்துருப்போம்ல, அவங்கள பற்றியும் நம்ம குழந்தைங்கிட்ட பேசணும். அதாவது கெட்ட பர்சனுன்றது ஒருத்தர் மட்டும், அது மட்டும்தான் வேர்ல்டு கிடையாது. இது சுற்றி நல்ல பீப்புள் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, எனக்கு என்னோட கஷ்டப்பட்ட அந்த காலத்தில் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, என் அப்பா எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்னோட மாமா என்ன பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னோட ஆண்டி என்ன. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம குழந்தைகிட்ட பேசணும். இது ஒரு பக்கம் பேசினாலும் ஷீ ஷுட் சீ இட் லைவ்லி ரைட். எந்த இடத்துல யார் என்ன அப்படின்றத அவங்க வந்து பார்க்கணும். ஸோ அந்த குழந்தைக்கான அந்த எக்ஸ்போஷர் இருக்கணும் சார். அது காலப்போக்கில் தான் நடக்குமே தவிர்த்து இட் வில் நாட் ஹேப்பன் இன்ஸ்டன்ட்லி. இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், நாளைக்கு அந்த குழந்தை சரியாயிடும்ன்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. இட் வில் டேக் டைம். புக் ரீடிங், வி ஹாவ் டு டாக் அபவுட் திஸ் செப்பரேட்லி ஆக்சுவலி. ஒரு ஸ்டோரி புக்கை வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு ரைட் ஏஜ், தட் இஸ் 3 இயர்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் இருக்குது. ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாம் அந்த குழந்தை வந்து அந்தந்த சர்டன் ஏஜில் வந்து படிக்கிறது மட்டும் இல்லை, அதை நம்மளோட டெய்லி லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதும் நம்ம ஒரு பேரண்ட் கற்றுக் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா, டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரொகாஸ்டினேஷனாக இருக்கட்டும், ஸோ மெனி திங்ஸ், ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து புக்ஸை தவிர்த்து நம்மளுக்கு வேறு பெரிய சொல்யூஷன் கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்றாலே அவங்களோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஸோ கெட் அ ஹெல்ப் ஆஃப் புக் அட் எவ்ரி ஸ்டேஜ். நீங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறத வந்து ஒரு புக்கு ஹெல்ப்போடு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி பிரச்சனை வந்து நீங்கள் கவுன்சிலர்ஸ்லாம் கூட பார்க்க தேவையில்ல. புக்ஸு வந்து வில் கிவ் அ சொல்யூஷன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ். செல்ஃப் ஹெல்ப் புக்கை ஸ்டார்ட் பண்ணணுன்றீங்க? எஸ், டெஃபினெட்லி. அதாவது ஸ்டோரி புக்லேருந்து ஆரம்பித்து அந்த பியூபர்ட்டி வரும்போது அந்த குழந்தைக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் கையில். தேங்க்யூ ஸோ மச் ஆஷா. லைக் பேரண்டிங்கில் அவங்களும் புக்கு படித்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, அதே போல் பசங்களுக்கு அதை தெரிவுபடுத்தி ஸ்டோரி டெல்லிங்கில் ஆரம்பித்தா தான் எல்லாத்துக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்குன்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.